மிகப்பெரிய பட்ஜெட்ல, மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் தான் யாஷ் அவர்கள் நடித்த டாக்ஸிக். இந்த படம் முதல் நாள் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய படங்கள்ல எந்தெந்த படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. முக்கியமா விஸ்வநாதன் சன்ஸா இருக்கட்டும், மொத ராத்திரி, அப்புறம் ராமன் லீலா அப்படிங்கிற படம், டிசி, ஸ்பைடர்மேன் இன்னும் சில படங்கள். அதெல்லாம் என்னென்ன படம், எந்தெந்த படம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மலையாளம்ல பிகேயு பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற படம், அப்புறம் இருமுடி அதெல்லாம் சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்ப்போம். 2 நாளா நம்ம வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் நான் போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். அத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமூடி அப்படிங்கிற படம் தான். மிஷ்கின் அவர்களோட இயக்கத்துல ஜீவா நடிச்ச படம். இந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான் மாயாவி அப்படிங்கிற சாங். கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு வெங்கடேஷ் லம்பு, விஜய் ஆர், அப்புறம் மகேந்திரன் அப்படிங்கிறவரு, ராகவன் ரோஹிணி, அப்புறம் முருகன் சாண்டி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 41வது நாள் இந்தியால 21 லட்சம், டோட்டலா இந்தியால 246 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $1.475 பில்லியன் டாலர்ஸ், 14,000 கோடி கிட்ட. பட்ஜெட் $250 மில்லியன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 28வது நாள் 1 கோடி இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 629 கோடியே 45 லட்சம் இந்தியால இந்த படம் இதுவரை 28 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. 2.23 பில்லியன் டாலர்ஸ் உலகம் முழுக்க, அதாவது 21,300 கோடி. பட்ஜெட் $225 மில்லியன். இன்சீடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 52 லட்சம், 16 கோடியே 11 லட்சம் இந்தியாவில் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. $64.7 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. $18 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். ஆவரப்பன் 2 இந்த படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 88 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. 170 கோடியே 93 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 204 கோடியே 58 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு ஆவரப்பன் 2. அப்புறம் ஹனுமன் அன்ஷ் அப்படிங்கிற ஒரு படம் 20 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 20 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான் நெட் கலெக்ஷனே வந்திருக்கு. ஆனா இந்த படம் நேத்து மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் தெரியுங்களா? 20வது நாள் 1 கோடியே 88 லட்சம். இதுவரையும் இந்த படம் 11 கோடியே 88 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே அப்ராக்சிமேட்டா 3 கோடிக்கும் கம்மியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செம்ம கலெக்ஷன், செம்ம வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆயிருக்கு. இந்த தேர்ட் வீக் தான் இந்த படம் பெரிய அளவுல பிக்கப் ஆகி பெரிய நம்பரே எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நேத்து கலெக்ஷன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட், 1 கோடியே 88 லட்சம் அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் இதுவரையும் 11 கோடியே 88 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்ல ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தை அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த படம் 2 லட்சம் கலெக்ட் பண்ணிச்சு டே 1. ஆனா 70வது நாள் 80வது நாள் கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த படம் வெறும் 50 லட்சம் தான் பட்ஜெட். ஆனா அந்த படம் 120 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு. பாப்போம் இந்த படம் வரப்போற நாட்கள் அப்படி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுதான்னு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டிசி நேற்று 20வது நாள் தமிழ்நாட்டில் 18 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 101 கோடியே 8 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 24 கோடியே 80 லட்சம், பட்ஜெட் 35 கோடி. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. விஸ்வநாதன் சன்ஸ் நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 43 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 3 லட்சம், கர்நாடகாவில் 26 லட்சம், கேரளாவில் 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸ்ல 41 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 25 லட்சம். டோட்டலா 54 கோடியே 12 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 56 கோடியே 72 லட்சம், கர்நாடகாவில் 15 கோடியே 64 லட்சம், கேரளால 8 கோடியே 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 கோடியே 64 லட்சம், உலகம் முழுக்க 197 கோடியே 65 லட்சம் இந்த படம் ட்ரேட் நம்பர் படியே கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ 200 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அஃபிஷியலா 200 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் 120 கோடி. ஸோ பாப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. எல்லா இடத்துலயும் ஹிட், தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் இன்னும் கலெக்ஷன் பெருசா தேவைப்படுது. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட காலிஃபா நேற்று 7வது நாள் கேரளால 1 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 14 லட்சம், டோட்டலா 16 கோடியே 18 லட்சம் கேரளாலையும், உலகம் முழுக்க 39 கோடியே 83 லட்சம், ஓவர்சீஸ்ல மட்டும் 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி. அப்புறம் பிகேயு பெத்லஹேம் குடும்ப யூனிட் இந்த படம் 6வது நாள் கேரளால 7 கோடியே 64 லட்சம், கர்நாடகால 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 15 லட்சம் நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே 16 கோடியே 34 லட்சம்.
ஸோ டோட்டலாக 40,73,00,000 கேரளாலையும், கர்நாடகாவில் 4,91,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,43,00,000, ஓவர்சீஸில் 58,60,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 6 நாளில் 108 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 108,67,00,000, 30 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியாக செம்ம கலெக்ஷன். இந்த படம் செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில், பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற டைட்டில்லையே. ஸோ பார்ப்போம் தமிழில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இருமுடி ரவி தேஜா அவர்களோட படம் நேற்று 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 10,85,00,000, கர்நாடகாவில் 78,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 41,00,000, ஓவர்சீஸில் 1,23,00,000. ஸோ 6வது நாள் உலகம் முழுக்க 13,27,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த 6 நாளில் ஆந்திரா தெலுங்கானால 85,58,00,000, கர்நாடகாவில் 8,81,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,78,00,000, ஓவர்சீஸில் 19,23,00,000, உலகம் முழுக்க 118,40,00,000, 45 கோடி தான் பட்ஜெட். ரீசெண்ட் டைம்ல ரவி தேஜா அவர்களோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு இதை சொல்லலாம். பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ராத்திரி அப்படிங்கிற படம் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 20 லட்சம். ஸோ இந்த 6 நாள்ல டோட்டலா 1,50,00,000 தமிழ்நாட்டிலும், இந்தியாவில் 1,53,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ராமன் லீலாவோட இப்ப முதராத்திரி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராமன் லீலா நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 2,15,00,000 டோட்டலா தமிழ்நாட்டிலும், இந்தியாவில் 2,24,00,000, 7 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா இந்த படத்துக்கு. அடுத்ததா யாஷா அவர்களோட நடிப்புல டாக்ஸிக். இந்த படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். கர்நாடகால 29,95,00,000, தமிழ்நாட்டில் 6,59,00,000, ஆந்திரா தெலுங்கானால 18,44,00,000, கேரளால 2,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65,52,00,000. ஹிந்தி பெல்ட்ல பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 22,19,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 144,74,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு, செம்ம ஓப்பனிங். இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடி கிட்ட. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸே போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த படம் 800 கோடிக்கு மேல வசூல் பண்ணணும். டே 1 ஒரு பெரிய நம்பரே வந்துடுச்சு. இதை தொடர்ந்து டே 2 எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கும் போது அந்த அட்வான்ஸ் புக்கிங்கை இப்ப நம்ம பார்ப்போம். கர்நாடகால 6,71,00,000, தமிழ்நாட்டில் 1,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,20,00,000, கேரளால 28,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14,24,00,000. டோட்டலா இந்தியாவில் மட்டும் டே 2 அட்வான்ஸ் புக்கிங் இந்த படம் 26 கோடிக்கு மேல வந்திருக்கு. 26,08,00,000. ஸோ கண்டிப்பா உலகம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வேர்ல்டு வைடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50லேருந்து 60 கோடி 70 கோடி வரதுக்கு மேக்ஸிமம் இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. பப்ளிக்லாம் பயங்கரமா இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்துக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க உங்களோட ஒப்பீனியனை. இந்த படம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் முடியும் போது எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஆகஸ்ட் 27 எந்தெந்த படம்லாம் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு, அந்த டாப் 5 அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். டாக்ஸிக் தான் 26,08,00,000. ஆனால் பெத்லஹேம் குடும்ப யூனிட் பாருங்க 6,74,00,000 அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில். இருமுடி 3,11,00,000. அப்புறம் ஹனுமன் அன்ஷ் அப்படிங்கிற படம் 94,00,000. விஸ்வநாதன் சன்ஸ் 74,00,000. இதுதான் இன்னைக்கு ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் நடந்தது. இதெல்லாம் நாளைக்கு கிராஸ் கலெக்ஷனா வரும்போது, ஃபைனல் கலெக்ஷனா வரும்போது எவ்வளவா இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.